நேயர்களே, மருந்து உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய மோசமான பின்விளைவுகள் அல்லது பாதுகாப்பாக மருந்து உட்கொள்ளும் முறை பற்றிய உங்களது கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு டாக்டர் அன்புச்செல்வன் அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களது கேள்விகளை சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் பெங்களூர் பேசுறோம். சொல்லுங்க. இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் இப்ப நம்ம வச்சிருக்கோம்ல சார், 1 மாசம் 2 மாசம் யூஸ் பண்ணிட்டு அது ஓபன் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். எக்ஸ்பைரி டேட் இருந்தாலும் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டது திரும்ப யூஸ் பண்ணலாங்க. அது நீங்க பத்திரமா ஒரு சுகாதாரமான இடத்துல வைக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த பவுடர் ட்ரை சிரப்ஸ் சொல்லுவாங்க, பவுடர்ல வரக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நீங்க ஒரு 5 நாள்ல இருந்து 7 நாளுக்குள்ள உபயோகப்படுத்திடணுங்க. ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ட்ரை சிரப்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பைரி இருக்குன்னு வச்சுங்க சார். நாங்க இந்த மாசம் யூஸ் பண்ணிட்டு நான் 1 இயர் விட்டு அதை ஓபன் பண்ணது பண்ணலாமான்னு கேட்டேன். தாராளமா யூஸ் பண்ணலாங்க. அதை நீங்க சுத்தமா தொடச்சி வச்சிட்டீங்கன்னா, எறும்பெல்லாம் ஏறாம வச்சிட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கண் மருந்துகளுக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் உண்டுங்க. கண்ணு காதுக்கு யூஸ் பண்ற சொட்டு மருந்துகளுக்கு ஓபன் பண்ணி 1 மாசத்துல யூஸ் பண்ணணும். ஏன்னா கண்டாமினேஷன் ஆயிடும், உடம்புக்குள்ள போறதுனால அந்த கிருமிகள் போய் காதையும் மூக்கையும் பாதிக்கும்ன்றதுனால பண்ணுவாங்க. சில வகையான மருந்துகள் அது ஸ்பெசிபிக்கா மேலேயே லேபிள்லயே போட்டிருப்பாங்க, ஓபன் பண்ணி 1 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பீடியாட்ரிக் ட்ரக்ஸ்லயும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாத பட்சத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். சுத்தமா தொடச்சி வச்சுட்டு அதுக்கான டெம்பரேச்சர் ட்ரையான ஒரு இடத்துல ஒரு உயரமான ஒரு ஷெல்ஃப்ல வச்சுட்டு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறாங்கன்றது ஜஸ்ட் லைக் தட் நிறைய டஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ண முடியாது. அவரோட இன்னொரு பேசிக் சந்தேகம் பாத்தீங்கன்னா, அவர் இப்ப யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பைரி டேட் 2 இயர்ஸ் கூட இருக்கலாம், பட் 1 இயர் கழிச்சு நான் யூஸ் பண்ணலாமா, திரும்ப ஓபன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாருன்னா யூஸ் பண்ணலாம் பத்திரமா. அதாவது மோஸ்ட்லி பீடியாட்ரிக் சிரப்னா சில நேரங்கள்ல இந்த பீடியாட்ரிக் ட்ரக்ஸ்லயே குழந்தைகளுக்கு வந்து யங் ஏஜ்லயே வந்து இந்த நோமாக்ஸ் டிராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கூட தவிர்க்கணும்ன்ற மாதிரி ஒரு அதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ல வரும். ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸ்னா ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம், எல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்டமேட்டிக்காவே லைட்டா ஃபீவர் வந்தா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி டிராப்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அது வந்து பேஷண்ட்ஸோட என்ன சொல்ற பேரண்ட்ஸோட கம்பல்ஷன். கிளினிக்ல உட்காந்துட்டு இருப்போம், குழந்தைய ஒரு 5 மாசம் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க, உடனே சரியாகணும் டாக்டர், மருந்து கொடுக்குறமா போய் சாப்பிடு. இல்ல டாக்டர் ஒரு ஊசி போடுங்க, ஊசி போட்டாதான் இதுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மென்டல் செட்டப். அதாவது நாங்க பேரண்ட்ஸ் தான் ட்ரீட் பண்றோம், குழந்தை இல்ல. குழந்தைக்கு மருந்து கொடுத்தா சரியா போயிடும், சோ பேரண்ட்ஸ்க்கு தான் ட்ரீட்மெண்ட் வேண்டி இருக்கு. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு 59 வயசு ஆகுது டாக்டர். சொல்லுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பல்லுல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. பல்லுங்களா? ஆமாங்க. ஆனா டென்டிஸ்ட் தாங்க இது பண்ணி நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்டேன். அப்புறம் எல்லா பல்லையும் எடுத்துட்டாங்க. இப்ப நான் பல் செட் போட்டுட்டு இருக்கேன். இதனால என்ன ஆகுது, என்னுடைய பிளட்ல வந்து பிளேட்லெட் ரொம்ப கம்மியாயிருச்சு டாக்டர். பிளேட்லெட்டுங்களா? ஆமாங்க. எத்தனை நாளா உங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்குங்க? ரொம்ப இப்ப 23 அந்த மாதிரி இருக்குங்க. 23 வரல இருந்துச்சு. 4 இயர்ஸ் பேக் செக் பண்ணேன். பிளேட்லெட் கவுண்ட்ங்களா ஹீமோகுளோபினுங்களாமா? பிளேட்லெட்டுங்க. பிளேட்லெட் வந்து 1.5 lakhs மேல இருக்கணுங்கமா நார்மல். உங்களுக்கு எவ்வளவு இருக்குங்க? 23,000. 23,000ங்களா? எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்குங்க? அது ஒரு 5 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. சரிங்க. அதுக்காக ஒரு 4-5 கோர்ஸ் 60 மில்லிகிராம் கூட ஸ்டீராய்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்கம்மா. ஒரு 4-5 கோர்ஸ் எடுத்தக்க அது சரியாகுது, மறுபடியும் இதுவானக்க மறுபடியும் இதுவாகுது. ஹெமடாலஜிஸ்ட் கிட்ட தாங்க நான் போயிட்டு இருக்கேன், வேற எதுக்கிட்ட ஹெமடாலஜிஸ்ட் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். இப்ப வந்து 5 மில்லிகிராமா குறைச்சிட்டு இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டீராய்டு நிறுத்திட்டாங்க. அதனால ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அதனால இப்ப வந்து அசோரம் அப்படிங்கிற ஒரு மாத்திரையும் ஆஸ்டியோபோஸ் அப்படிங்கிற வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுற மாத்திரையும் கொடுத்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் சாப்பிடணுங்கிறாங்க. ஆமாங்கம்மா, அந்த டியூரேஷன் கொஞ்சம் அதிகம் தான், நீங்க சாப்பிடணும். ஏன்னா முதல்லயே சொன்னீங்க, சொல்லுங்க. இதனால என்னமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? அசோரம் அண்ட் இது ஆஸ்டியோபோஸ் அப்படிங்கிற மாத்திரை 70 மில்லிகிராம். ஓகேங்க, உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி 2 பக்கமும் பார்க்கணும். மாத்திரையினால வர பக்க விளைவுகள், மாத்திரை எடுக்காம இருக்கிறதுனால வர பக்க விளைவுகள். சோ உங்களுக்கு மாத்திரை எடுக்காம இருந்தீங்கன்னா பக்க விளைவுகள், அதனால ஏற்படுற விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்குங்கம்மா. உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம், பிளேட்லெட்ஸ் குறையுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதோ ஆட்டோ இம்யூன் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கலாம் போல இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அந்த டாக்டர் கிட்டே, நீங்க பாக்குற டாக்டர் கிட்டே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அவர்கிட்ட ஓபனா டிஸ்கஸ் பண்ணுங்க, எனக்கு என்ன ப்ராப்ளம் சார் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்லி சில விஷயங்களை பேஷண்ட் கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்க மென்டலா ப்ரிப்பேர் ஆயிக்கணும், நீங்க பயப்படக்கூடாது. என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேளுங்க, என்ன ப்ராப்ளம் கேளுங்க, எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு கேளுங்க. டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் இது எடுக்கிறது நல்லதுதானுங்கம்மா. இதுல கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வந்தாலும் எடுக்காம இருந்தீங்கன்னா பெரிய தொந்தரவுகள் வரும்.
ஓகே, அதாவது இவங்க பொறுத்தவரையிலும் வந்து எடுக்கிற மாத்திரை அதனால வர பின்விளைவு என்னன்னு பாக்கிறத விட எடுக்காம இருக்கிறதுனால என்ன ரொம்ப குறைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம். அதான் அதுக்காக டெங்கு எனிவே அவங்க ஹெமட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் கரெக்டா பார்த்து கரெக்டான ஆள் கிட்ட தான் பார்த்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. ஓகே, வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. நான் சதீஷ் பேசுறேன் டாக்டர், ஆவடியில இருந்து. சொல்லுங்க. ஹெச் பைலோரின்னு ஒரு இன்ஃபெக்ஷனால டாக்டர் எனக்கு வயிறு எரிச்சலுக்கு ஒரு 1 month ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஹெச்பி கிட்னு கொடுத்திருக்காரு. சரிங்க. அதுல 3 மாத்திரை இருக்குங்க. அதுல சாப்பிட்டா அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? எவ்வளவு நாளைக்கு நான் சாப்பிடணும்? ஓகேங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாங்க சார், சொல்றேன் சார். அது ஹெச் பைலோரி கிட் அதை பத்தி கேட்டிருக்காருங்க அவரு. வயிறு புண்ணு உண்டாக்குறதுக்கு வலி நிவாரணிகள் ஒரு காரணம்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த கிருமிகள் ஹெச் பைலோரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிருமிங்க. அது வயிற்றுல இருந்தா அது பயாப்சி எடுப்பாங்க. மோஸ்ட்லி எண்டோஸ்கோபி பண்ணும்போது பயாப்சி எடுத்து ஹெச் பைலோரி கண்டுபிடிப்பாங்க. இது டிபெண்டிங் ஆன் 10 days, 14 days, 21 days அந்த மாதிரி இருக்கு. 3 மருந்துகள் சேர்ப்பாங்க. அந்த டியூரேஷன் அது அக்கார்டிங் டு தி பேஷண்ட் சிவியாரிட்டி. கூட்டு மருந்து யூஸ் பண்ற மெத்தடாலஜி தான், காம்பினேஷன் ட்ரக் தான். ஆனா தனித்தனியா தான் மாத்திரை. 3 மாத்திரை தனித்தனியா இருக்கும், பேக்கிங்ல இருக்கும். ஹெச்பி கிட் ஒரு பேக் மாதிரி வரும். அது 10 days, 14 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சில 21 days அந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து அதுதான் காம்ப்ளிகேஷன் கேக்குறாங்க. அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஒண்ணும் கிடையாது. இந்த டியூரேஷன் யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா அதுக்குரிய டர்ம்ஸ் தான் டாக்டர் கொடுத்திருப்பாங்க. ஆமா, அந்த கிட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல சிங்கிள், டபுள் ட்ரக், ட்ரிபிள் ட்ரக், 4 ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரிபிள் 3 இருக்கிறது தான் யூஸ் பண்றாரு. 3 இருக்கிறது யூஸ் பண்றாரு அவரு. ஓகே, வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் வணக்கம், சொல்லுங்க டாக்டர். இது சார் குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி. மேடம், நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, இல்லன்னா நீங்க டிவிக்கு தூரமா வந்து உங்களோட கேள்வியை வச்சிருக்கேன். ஓகே, கேட்டுருங்க சார். அதான் இப்ப வந்துட்டு சளியா இருந்தாலும் சரி, காய்ச்சலா குழந்தைக்கா இருந்தாலும் பெரியவங்களுக்கா இருந்தாலும் பாராசிட்டமால் கூட அமாக்சிசிலின் சேர்த்து கொடுக்குவோம் டாக்டர் கன்சல்ட் பண்ணாம. அது ஏன்னா டாக்டர் வந்து அமாக்சிசிலினே தராங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு கரெக்டா இல்ல ஏதாவது ஃபால்ட் ஆகுமா அப்படின்னு? தப்புங்கம்மா, நீங்க கொடுக்கறது தப்பு. டாக்டர் எப்படியா இருந்தாலும் அமாக்சிசிலின் கொடுப்பாருன்னு முடிவுக்கு வந்து இவங்களுக்கு கொடுத்துறாங்க. அதாவது பாராசிட்டமால் நீங்க கொடுக்கலாங்கம்மா, ஜுரத்துக்கு பாராசிட்டமால் யூஸ் பண்ணிக்கலாம். அமாக்சிசிலின் வந்து ஆன்டிபயோட்டிக். நீங்க பாராசிட்டமால் கொடுக்காம வெறும் அமாக்சிசிலின் கொடுத்தாங்க ஜுரமும் குறையாது, சளியும் குறையாது. சோ டாக்டர் உங்க குழந்தைய பார்த்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி காம்பினேஷனா கொடுப்பாரு. ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு ஜுரம் குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து, சளி குறைக்கிறதுக்கு அமாக்சிசிலின் கொடுக்கும்போது இவங்க எவ்வளவு எம்ஜி இவங்களே டிசைட் பண்ணுவாங்க. நிறைய பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் கொடுக்கறது பயந்துகிட்டு சப்ஸ்டாண்டர்டா கொடுப்பாங்க. 125 மில்லிகிராம்னா 75 மில்லிகிராம் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம எரித்ரோமைசின்லாம் நிறைய பேர் போடுவாங்க. அது ஒரு நாளைக்கு 4 times போடணும்னா இவங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் போட்டாங்க. ஒரு டைம் போட்டா டாக்டர் ஒன்னும் ஆகல. ஓகே, வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அதிகமா இருக்கு, நிக்கவே முடியலங்க, நடக்கவும் முடியல, கால் வலி, முட்டி வலி. சரி, சொல்லுங்க என்ன ப்ராப்ளம், இதுக்காக என்ன பண்றீங்க, என்ன மெடிசன்? ஹலோ, சொல்லுங்க. டாக்டர் தான் பேசுறாங்கமா, சொல்லுங்கமா. என்ன பண்ணலாம்? இது ஸ்டீராய்டு கண்டினியூ பண்ணணுமா? 89 kgs ஆயிட்டு இருக்குங்க. என்னங்கமா? 89 kgs ஆயிருக்கு. இப்ப வெயிட் கெயின் இருக்கு, எடை அதிகமாயிட்டு இருக்கு. ஆமாங்க, ஸ்டீராய்டு சாப்பிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் 60 தான் இருந்தேங்க. சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. ஓகே, இது ஸ்டீராய்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கலாங்கம்மா. நீங்க ப்ராப்பரா இதுக்கு என்ன வழி? நீங்களா ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா, டாக்டர் சொல்ற மாதிரி எடுக்கிறீங்களா அப்படி தெரியலங்க. நீங்களா ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா இல்ல டாக்டர் சொல்ற மாதிரி எடுக்கிறீங்களா? இல்ல சிஎம்சில தாங்க டாக்டர் எனக்கு இது பண்ணாங்க, பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகேங்கம்மா, நான் சொல்றேங்க, பதில் சொல்றேங்கம்மா. இது ஸ்டீராய்டுனால ஏற்படுற பக்க விளைவுகள், வெயிட் கெயின் ஒரு முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி சில சமயம் அட்மிட் ஆயிட்டு வராங்க, ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் சடனா அவங்களால நடக்க முடியல, நிக்க முடியல. ஸ்டீராய்டு டிபெண்டன்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்குங்க. ஸ்டீராய்ட்ஸ் தொடர்ந்து எடுக்கும்போது அதனால அதை நம்பிதான் இருப்பாங்க. அது எடுக்காட்டி அவங்களால தாங்க முடியாது. கைண்ட் ஆஃப் அதுவும் அடிக்ஷன் மாதிரி தான். ஆல்மோஸ்ட்